ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காமிக்கிறது வந்து பரங்கிக்காய் விதை. இது காய வச்சுருக்கோம். இது ஆண்மைக்கு சிறந்த உணவு. இதை பொடி செய்து நம்ம சாப்பிட்லாம் டெய்லி ஒவ்வொரு டீஸ்பூனு. இது வந்து சுகருக்கு நல்லது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, முளைக்கட்டின வெந்தயத்தை நிழலில் காய வச்சு இது பொடி செஞ்சு ஒவ்வொரு டீஸ்பூனு நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிட்டா சுகருக்கு நல்லது. இது சுரக்காய் விதை. இது வந்து கிட்னி ஸ்டோனை வந்து கரைச்சிடும். சாப்பிட்டு பார்க்கலாம். இது நம்மளுடைய தோட்டத்தில் இருந்த பழங்கள். பூவம்பழம் தாரிலிருந்து ஒரு 30 பழங்கள் எடுத்து அதில் வந்து கேக்கு செஞ்சேன். பனானா கேக்கு. நல்லா சுட சுட இருக்குது பனானா கேக்கு. இப்போ தான் அவர்லேருந்து வருது. இந்த 30 பழங்களை போட்டு பனானா கேக்கு செஞ்சுருக்கேன். இது நான் சாப்பிட்றதுக்கு இல்லை, குழந்தைங்களுக்கு யாருக்காவது கொடுக்கலான்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. இப்போ இதை குழந்தைங்களுக்கு எடுத்து கொண்டு போய் கொடுக்க போகிறேன். நான் கொடுக்குறத காமிக்க முடியாது, அதனால் நான் கேக்கு செஞ்சதை மட்டும் காமிக்கிறேன். குழந்தைங்க சந்தோஷமாக சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேக்கெல்லாம் முட்டை ப்ரெட்டு. இது வந்து ஸ்நாக்ஸு. இது வந்து ஜூஸு. இந்த ஜூஸில் வந்து ஆப்பிள், மாதுளம்பழம், க்ரீன் கிரேப்ஸ், பச்சை திராட்சை 3 கலந்த ஜூஸு. இந்த ஜூஸும் இந்த எக்கு ப்ரெட்டும் நமக்கு வீட்டுக்கு. இவைகள் அனைத்தும் குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க, அதனால் ரெடி பண்ணிருக்கேன். இதெல்லாம் வந்து பனானா கேக்கு. ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நினைக்கிறேன். இதெல்லாமே ஆண்மைக்கும் சர்க்கரை வியாதிக்கும் கிட்னிக்கும் நல்லது. பழங்கள், அஃப்கோர்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். இதெல்லாம் நன்றாக வந்து உள்ளது. கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். வாழ்க வளமுடன். நன்றி.